ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சூத்திரம் உறுதி செய்யப்பட்டது. அதனுடைய இந்த அத்தியாயத்துடைய கடைசி ஸ்லோகம் 46வது பதம். பிராதான்யதோ யான் துஷாமனந்தே லீலாவதாரான் புருஷஸ்ய பூம்னஹ அபீயதாம் கர்ணகஷாய ரோஷான் அனுக்ரமிஷ்யே தைமாம் சுபேஷான். ஓ நாரதா, பகவானின் உன்னதமான லீலாவதாரங்களை பற்றி இப்பொழுது ஒவ்வொன்றாக நான் கூறுகிறேன். அவர்களின் லீலைகளை கேட்பதால் செவிகளில் சேர்த்துள்ள அழுக்குகள் மறையும். இந்த லீலைகள் கேட்பதற்கு இனிமையானவையும் சுவைத்து அனுபவிக்கப்பட வேண்டியவும் ஆகும் என்பதால் அவை என் இதயத்தில் உள்ளன. இங்க பிரம்மாவுக்கும் நாரதருக்கும் இடையான உரையாடல். பிரம்மாஜி, நான் இந்த படைப்பினுடைய கர்த்தா அல்ல, நான் இந்த படைப்பை உருவாக்கல, இந்த படைப்புக்கு தேவையான மூலப்பொருட்களும் எங்கிட்டிருந்து வரல, நான் உட்பட நானும் படைப்புக்கு தேவையான மூலப்பொருட்களும் இந்த பிரபஞ்சங்களும் எல்லாமே பகவானாலே படைக்கப்பட்டது. அவர்தான் சர்வ காரணம் அப்படின்னு பகவானுடைய நிலையை வந்து இங்க பிரம்மா உறுதிப்படுத்துற, பகவானுடைய தனித்தன்மையை நிலைநாட்டுற. அதனால இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு புருஷ சூத்தம் கன்ஃபார்ம். புருஷ சூத்தா கன்ஃபார்ம். புருஷ சூத்தா கன்ஃபார்ம் மீன்ஸ் அர்த்தம் என்னன்னா, புருஷ சூக்தா, புருஷா அப்படின்னா அனுபவிப்பாளர். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த ஜட உலகத்துல மாயினுடைய கவர்ச்சினால, அறியாமையினால ஒரு ஜீவாத்மா தன்னை அனுபவிப்பாளர் என்று நினைத்துக் கொள்கிறார். ஆனா நம்ம புருஷா அல்ல, நாம பிரகிருதி, நாம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. கிருஷ்ணா தான் புருஷா. அப்ப கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், அவர்தான் சர்வ காரணங்களுக்கு காரணம், அவர்தான் எஜமானன், எல்லோருக்கும் எஜமானன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற இந்த ஸ்லோகங்கள் அதான் புருஷ சூக்தகா. So புருஷ சூக்தகா, சூக்தா மீன்ஸ் verses. So different verses. இங்க அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் கிருஷ்ணாவுடைய தனித்தன்மை நிலைநாட்டக்கூடியது. கிருஷ்ணதான் பரம புருஷோத்தமன். கிருஷ்ணா ஒரு சாதாரண புருஷன் அல்ல, அவர் பரம புருஷோத்தமன். புருஷர்களே உத்தமா, புருஷ உத்தத்தமா, உத்கத்தமா, உத்தமா. சோ பிரபுபாதா வந்து இந்த உத்தமாங்கிற வார்த்தையை பத்தி சொல்லும் போது உத்கத்தமா, தமா மீன்ஸ் இக்னோரன்ட், டார்க்னஸ். தமா அப்படின்னா இருள், அறியாமை. உத்கத்தமா அப்படின்னா அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது. அப்ப கிருஷ்ணா புருஷோத்தமன், அவரு ஜடையர்க்கின் 3 குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அவற்றிருந்தா இந்த ஜடையர்க்கின் 3 குணங்களும், ஜடையர்க்கின் 3 குணங்களும் பகவான் இருந்து தோன்றினாலும் பகவான் இந்த 3 குணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு. அவருக்கு குணங்களுடைய தாக்கமே அவர்கிட்ட ஏற்பட. சாமஸ்த குணகண தாமா, எல்லா விதமான தெய்வீகமான குணங்களின் இருப்பிடம் கிருஷ்ணா. தூய சத்துவ குணத்தின் இருப்பிடம் கிருஷ்ணா. அதனால இந்த ஜட குணங்கள் அவரை பாதிக்காது. அது மட்டும் இல்ல, அந்த புருஷோத்தமனோட சங்கம் கொள்ளும் போதோ அல்ல அந்த புருஷோத்தமனுடைய மகிமையை பற்றி கேட்பதாலும் அதனால பலன் என்ன? ஏன் வந்து பக்தர்கள் பகவானை பற்றி கேட்கிறாங்க, ஏன் பகவானை பத்தி படிக்கிறாங்க, பகவானை பற்றி கேட்பதால் என்ன கிடைக்கும்? உத்கத்தமா, உத்தமா. சோ அறியாமை என்ற இருளிலிருந்து விடுபடும், அறியாமை என்ற இருளிலிருந்து விடுபடும். அதனால பகவானை பற்றி கேட்பது. சோ இந்த ஸ்லோகத்துல வந்து கேட்பதற்கான முக்கியத்துவம், கேரிங், ஸ்ரவணம். ஸ்ரவணம் எவ்வளவு முக்கியம்? ஆன்மீக வாழ்க்கையில முதலாவதும் முக்கியமானதும், ஆன்மீக பாதையில
இறை உணர்வின் முதல் படி என்னதுன்னா இறைவனை பற்றி கேட்பது, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பது. இதுதான் இறை உணர்வோட முதல் படி. ஏன் கேட்கணும்? எதற்காக இறைவனை பற்றி கேட்கணும்? ஏன் ஏன் இறைவனை பற்றி கேட்கணும்? ஏன் ஒருத்தர் கிருஷ்ணாவை பற்றி கேட்கணும்? கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுனால என்ன பயன்? இப்போ நம்ம வெளியில போய் சொல்றோம், நீங்க கிருஷ்ணாவை பற்றி கேட்கணும், கிருஷ்ணாவுடைய கதைகள் கேளுங்க, கிருஷ்ணாவுடைய பகவத்கீதை கேளுங்க, கிருஷ்ணரை பற்றி பாகவதம் கேளுங்க. அப்ப உடனே கேள்வி கேட்கிறாங்க, எங்களுக்கு என்ன பயன்? கிருஷ்ணாவை பற்றி கேட்டா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வாட் இஸ் த ரிசல்ட்? ரிசல்ட் அது. ஏன் ஒருத்தர் கிருஷ்ணாவை பற்றி கேட்கணும்? ஓகே, கிருஷ்ணாவை பற்றி தொடர்ந்து ஒருத்தர் கேட்கும் போது அவர் மேல அன்பு அதிகரிக்குது, அவர் மேல ஈர்ப்பு அதிகரிக்குது. ஓகே, சரி. அப்புறம் இங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்க கை தூக்கலாம். கிருஷ்ணரை பற்றி ஏன் ஒருத்தர் கேட்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சைட்ல இருக்கிறவங்கள சொல்லியிருக்கேன், அப்புறம் ஆன்லைன்ல இருக்கிறவங்க சொல்லுங்க. ஸோ அவங்க சொன்னாங்க கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுனால ஒருத்தருக்கு வந்து கிருஷ்ணா மேல அன்பு அதிகரிக்கும், கிருஷ்ணா மேல ஈர்ப்பு அதிகரிக்கும். சரி, ஓகே. அப்புறம் கிருஷ்ணரை பற்றி கேட்கும் போதுதான் கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வம் வருது. சரி, அப்புறம் இதயம் தூய்மை அடையுது. கிருஷ்ணாவை பற்றி ஒருத்தர் கேட்க கேட்க இதயம் தூய்மை. சொன்னதா சொகத கிருஷ்ணா புண்ணிய சவன கீர்த்தனா ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி. ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி. அபத்ரா சுபத்ரா. சுபத்ரானா மங்களம், அபத்ரானா அமங்கலம். சோ கிருஷ்ணா பற்றி ஒருத்தர் கேட்க கேட்க அமங்கலம் போய் மங்களம் உண்டாகும். சரி, ஐயமா மாதாஜி. அறியாமையில இருந்து விடுபடலாம் குரு. கிருஷ்ணரை பற்றி ஒருத்தர் கேட்க ஆரம்பிக்கும் போது அவர் அறியாமையிலிருந்து விடுபடுறார். வெரி குட். ரோகிணி மாதாஜி. பௌதிக பற்று வரும் பிரபு. பௌதிக பற்றுல இருந்து விடுபடுவோம். பௌதிக பற்று போயிடும். கிருஷ்ணா பற்றி கேட்க கேட்க என்னாகும்? பௌதிகத்துல பற்றுதல் போயிடும். சரி, நந்தினி மாதாஜி. நம்மிடம் இருக்கிற அழுக்குங்க நீங்குது பிரபுஜி. எல்லா அழுக்குகளும் அனர்த்தங்களும் போகுது. ஓகே, இந்த மாதாஜி. பிரபு, பிறப்பு இறப்பு அந்த சூழ்ல இருந்து விடுபடலாம். யார் ஒருத்தர் கிருஷ்ணா பற்றி தொடர்ந்து கேட்கிறாங்களோ அவங்க பிறவி சக்கரத்துல விடுபடுறாங்க. பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து விடுபடுறாங்க. ஓகே, தேவகி மாதாஜி. அரேஷ்னா பிரபு, நான் சொல்றேன், அவங்க மாதாஜி சொன்ன மாதிரி நம்ம மனத்துல இருக்க அழுக்கெல்லாம் போகும் பிரபு. ஓகே, மனதில் இருக்கிற அழுக்குகள்லாம் போவார். சரி, ஓகே. விவேகானந்தர் சார் வந்து அன்மியூட்ல இருக்காரு, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா சார். நானு இவ ஆன்மீகத்துல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் அவருக்கு வரும். கிருஷ்ணா பற்றி கேட்கும் போது ஆன்மீகத்துல உற்சாகம், இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது. அப்புறம் இங்க போட்டுக்காங்க கிருஷ்ணன் மீது பிரேமை வரும். அப்புறம் மணீஸ்வரி மாதாஜி. ஹரேகிருஷ்ணன் பிரபு, நம்ம கர்ம வினைகள் பெரிய விதைகளா இருக்கும்போது நம்ம சிறு விதைகளாக்கி நம்ம பகவான் கொடுப்பார். ஸோ கர்ம வினைகள்லாம் போயிடுது. கிருஷ்ணா பற்றி கேட்க ஆரம்பிச்சுன்னு கர்ம வினைகள்லாம். வெரி குட், தேங்க்யூ. காளிந்தி மாதாஜி. பகவான் மீது தூய அன்பு வரும் பிரபு. கிருஷ்ணா மேல தூய அன்பு வரும், பிரேமம் வரும். கிருஷ்ணா பற்றி கேட்டா கிருஷ்ணன் மேல அன்பு வருது. சரி, ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்க எல்லாருக்கும் உங்களுடைய பங்கு கொடுத்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஏன் ஒருத்தர் கிருஷ்ணா பற்றி கேட்கணும்னா முதல்ல கிருஷ்ணா மேல நம்பிக்கை தான் பிரதானம். அந்த நம்பிக்கை கிருஷ்ணரை பற்றி கேட்க கேட்கதான் அவர் மேல நம்பிக்கை வரும். கிருஷ்ணாவுடைய நாம ரூப குணாதிசயங்கள் அவர் மகிமைகளை கேட்கும் போதுதான் அவரை பற்றி எவ்வளவுக்குள்ள கேட்கிறோமோ அவ்வளவுக்குள்ள அவர் மேல நம்பிக்கை. ஏன் நம்ம புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறோம்? ஹரே கிருஷ்ணா. ஆத்மான என்ன தெரிஞ்சுக்கலாம். ஆத்மான என்ன தெரிஞ்சுக்கலாமா? கிருஷ்ணா பத்தி கேட்டா சரி, வெரி குட். யார் அது சொன்னது? ஹரி பிரபு. சரி, ஓகே, குட் பாயிண்ட். சோ கிருஷ்ணா பற்றி கேட்க ஆரம்பிக்கும் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணா பற்றி கேட்க ஆரம்பிச்சா நம்மை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன், நான் வந்து கிருஷ்ணாவுடைய சேவகன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்பிக்கை. சோ கிருஷ்ணரை பற்றி தொடர்ந்து கேட்க கேட்க அவர் மேல நம்பிக்கை அதிகரிக்கும். அதனாலதான் நம்ம புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறோம். ஏன் புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறோம்?
அந்த புனித ஸ்தலங்கள்ல யாத்திரை போய் அங்க பகவானின் லீலைகள், அவர் லீலை செய்த இடங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவர் மேல நம்பிக்கை அதிகம். சோ நம்பிக்கை இல்லாம நான் வந்து கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்க முடியாது. சோ ஃபர்ஸ்ட் நம்பிக்கை, ஃபெய்த் நம்பிக்கை. சோ முதல்ல கிருஷ்ணரை பற்றி ஒருத்தர் கேட்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு வந்து கிருஷ்ணா மேல நம்பிக்கை அதிகரிக்கும். எஸ், கிருஷ்ணா இருக்காரு, கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். சோ கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், கிருஷ்ணா வந்து அவருக்கு ரூபம் இருக்கு, அவருக்கு உலகம் இருக்கு, அவருக்கு பக்தர்கள் இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து நம்பிக்கை ஆரம்பிக்கும், நம்பிக்கை வந்து அதிகரிக்கும். கிருஷ்ணாவை பற்றி கேட்க கேட்க என்ன ஆகும், அவர் மேல நம்பிக்கை நமக்கு அதிகரிக்கும். அந்த நம்பிக்கை அதிகரிச்சு அதிகரிச்சு அந்த நம்பிக்கை விசுவாசமா மாறணும், விசுவாசமா மாறணும். சோ அது வந்து அதனாலதான் கேட்கறது சிரவணம். நித்தியம் பாகவத சேவையா நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு, திரும்பி அபத்ரம். நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோக, திரும்பி உத்தமா வந்துச்சு. பக்தி பவதி நேஷ்டி. தொடர்ந்து ஒருத்தர் பாகவத கதைகளை கேட்கறதுனால, பாகவதன் என்னது, பாகவதனாலே கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்கள், பக்தருடைய தெய்வீக குணங்கள், பகவானுடைய கல்யாண குணங்கள், பகவானுக்கு பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தி தொண்டுடைய மகிமை, இதுதான் பாகவதம். அப்ப பாகவதம் தொடர்ந்து கேட்கறதுனால, படிக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா கிருஷ்ணா மேல நம்பிக்கை அதிகரிக்கும். சோ இங்க பிரபுபாத் பொருள் சொல்லியிருந்தாங்க, 2 விதமா பகவானை பற்றி கேட்கிறது, 2 விதமா இருக்கு. இங்க சொல்லியிருந்தாரு, ஸ்ரீமத் பாகவதத்துல ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி பகவானின் உன்னதமான செயல்களை பற்றி கேட்க ஒருவனுக்கு சந்தர்ப்பம் வழங்கினால் அல்லாது ஒருவன் முழுமுதற் கடவுளை முழு திருப்தி அடைய முடியாது. சோ இது அப்படி இருக்கு. இது 2வது வரும். ஸ்ரீல வியாசதேவரால் இது விசேஷமா தயாரிக்கப்பட்டதாகும். பாகவதம் பகவானிய லீலைகள் முக்கியமாக 2 வகைப்பட்டவை. பகவானிய லீலைகளை வந்து 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து சிருஷ்டிப்பு லீலா, ஒண்ணு வந்து சிருஷ்டிப்பு லீலா பௌதிக படைப்பு சக்தியின் பௌதிக ஜட தோற்றத்தை பற்றியது. பௌதிகமான படைப்பு சக்தியின் ஜட தோற்றத்தை பற்றியது. மற்றது காலத்துக்கும் இடத்துக்கும் ஏற்றவாறு வெவ்வேறு அவதாரங்கள் உருவில் தோன்றும் அவரது லீலைகளை பற்றியது. சோ கிருஷ்ணாவுடைய லீலைகள் வந்து 2, அவருடைய லீலைகளை பற்றி பேசும்போது அவரை கேட்கும் போது 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்று அவருடைய பிரபஞ்ச சிருஷ்டிப்பு லீலா, இன்னொன்று அவருடைய தெய்வீக லீலா, அவருடைய பல்வேறு அவதாரங்கள். இந்த 2யுமே வந்து பாகவதத்துடைய 1ஆம் ஸ்கந்தம் 1ஆம் அத்தியாயத்துல முனிவருடைய 6 கேள்விக்குள்ள 2 இருக்கு. முனிவர்கள் 6 கேள்வி கேட்டாங்க. எந்த முனிவர்கள்? சவுனகாதி முனிவர்கள். யாருக்கிட்ட? சூத கோசாமி. சவுனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட 6 கேள்வி கேட்டாங்க. அந்த 6 கேள்வியில 2 அடங்கியிருக்கு. என்னது 2? ஒன்று வந்து பகவானுடைய சிருஷ்டிப்பு லீலையா பத்தி சொல்லுங்க. இன்னொன்னு, அவர் ஏன் தேவிக்கு குழந்தையா பிறந்தாரு, அவரே வசுதேவர் குழந்தையா பிறந்து வாசுதேவரானாரு, அவருடைய பல்வேறு அவதாரத்தின் லீலைகளை பற்றி சொல்லுங்க. இதுதான் வந்து இங்க பிரபா என்ன சொல்றாரு, ஒருவனுக்கு முழு திருப்தி தரும். ஆத்மா சுப்ரசீததி, ஆத்மா சுப்ரசீததி. ஆத்மா சுப்ரசீததினா ஆத்மாவுக்கு ஆனந்தம். வேற எந்த விஷயத்திலும் ஆத்மாவுக்கு ஆனந்தம் கிடைக்காது. வேற எந்த விஷயம் பண்ணாலும், வேற யாரை பற்றி கேட்டாலும், வேற எந்த விஷயத்தை கேட்டாலும், எந்த விஷயத்தை தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாலும் அது ஆத்மாவை திருப்தி செய்யாது. கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுனால மட்டும்தான் ஆத்மா. ஆத்மா சுப்ரசீததி. இங்க பிரபுபாத பொருள் ரொம்ப அழகா சொல்லியிருக்க. ஒருத்தனுக்கு முழு திருப்தி வேணும். சரி, இப்போ 2 விஷயம் எடுத்துக்கணும். 2 விஷயம். ஒன்று வந்து ஒன்று பௌதிக விஷயங்கள், ஒன்று பௌதிக விஷயங்கள், இன்னொன்று ஆன்மீக விஷயங்கள். இந்த ஆன்மீக விஷயத்துக்கு கூட மேலும் 2 கேட்டகரி. இன்னைக்கு கொஞ்சம் வகுப்பு தத்துவார்த்தமாக இருக்கு. எப்படின்னா, முதல்ல 2 விஷயம்.
ஒண்ணு பௌதிகமான விஷயங்களை பற்றி கேட்கறது, இன்னொன்னு ஆன்மீகமான விஷயங்களை பற்றி கேட்கறது. அந்த ஆன்மீகமான விஷயங்களை கேட்கறதுல கூட அதுல 2 கேட்டகரி. ஒன்று வந்து பல்வேறு யோக முறைகள், பல்வேறு வழிபாட்டு முறைகள், பல்வேறு சமய சடங்குகள், பல்வேறு கர்மகாண்ட பகுதிகள், ஞான மார்க்கம், யோக மார்க்கம், இதை பற்றியது. இன்னொன்னு கிருஷ்ணரை பற்றிய தெய்வீகமான கிருஷ்ணனுடைய லீலைகள், பகவானுடைய லீலைகள். இப்போ இது கிருஷ்ணரை பற்றி கேட்காத வரைக்கும் அதுக்கு திருப்தி கொடுக்காதுங்கிறதுக்கு நிறைய உதாரணம். கிருஷ்ணரை பற்றி கேட்காத அல்லாத ஒருத்தருக்கு திருப்தியா வரும். அப்ப இது பௌதிகத்திலிருந்து ஆரம்பிக்கும். சோ பௌதிகத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கிருஷ்ணரை பற்றி கேட்காத வரைக்கும் அவருக்கு பௌதிகத்துல திருப்தி நிறைவே ஏற்படாது, நிறைவே இருக்காது. நீங்க பாருங்க, இன்னைக்கு இங்க பிரபுபாதா வந்து ரேடியோ ஸ்டேஷன் பத்தி சொல்லியிருக்காரு. ஏன்னா பிரபுபாதர் காலத்துல ரேடியோ ஸ்டேஷன் மட்டும்தான் இருக்கு. ஆகாசவாணி அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க காலையில. இது ரேடியோ மட்டும்தான் இருக்குது ஒரு காலத்துல. அப்புறம் இந்த ரேடியோவுக்கு அப்புறம் ஒரு பெரிய டிவி பெட்டி வந்தது, பெரிய டிவி பெட்டி. அதுக்கப்புறம் சினிமா, திரைப்படம் வந்துச்சு. சினிமா வந்து டிவி பெட்டி. அதுக்கப்புறம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள். ஃபர்ஸ்ட் மொபைல் போன் இருந்தது, அப்புறம் சோசியல் மீடியா, சமூக வலைதளம். இதுல எண்ணற்ற யூடியூப் சேனல், யூடியூப் சேனல். இதுக்கு முன்னாடி சமூக வலைதளத்துக்கு முன்னாடி கேபிள் டிவி வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரேடியோ, ரேடியோக்கு அப்புறம் தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியில அரசாங்க தொலைக்காட்சி மட்டும் தான் இருக்கு, தூர்தர்ஷன். தூர்தர்ஷன் இருந்தது. அப்புறம் தூர்தர்ஷனுக்கு அப்புறம் அது தூர்தர்ஷன், 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 தூர்தர்ஷன். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? தூர்தர்ஷன் என்ன, தூர்தர்ஷன் என்ன? தூர்தர்ஷன்னா எங்கேயோ நடக்கிறத உங்க வீட்டுல இருந்து பார்க்கலாம். தூர்தர்ஷன் ரொம்ப தூரத்துல நடக்கிறத வீட்டுல இருந்து பார்க்கலாம். ஆனா அது கிருஷ்ணரோட சம்மந்தப்படலைன்னா அது தூர்தர்ஷன், அது தூர்தர்ஷன். தூர்தர்ஷன் மீன்ஸ் நோ யூஸ், நோ யூஸ், தூர்தர்ஷன். சரி, அப்ப தூர்தர்ஷன் வந்துதா. அதுக்கப்புறம் பிரைவேட் சேனல்ஸ் வந்து கேபிள் டிவி வந்து, கேபிள் டிவி வந்ததுக்கு அப்புறம் பிரைவேட் சேனல், சன் டிவி, மூன் டிவி, நன்ம டிவி எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சமூக வலைதளங்கள், சமூக வலைதளங்க, சோசியல் மீடியா, பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இது மாதிரி நிறைய. ஸோ இதுல ஆயிரம் விஷயங்கள், ஆயிரக்கணக்கான விஷயங்கள், சினிமா, அரசியல், சமூகம், அது இது எக்கச்சக்கமான குப்பைங்க, குப்பைங்களோ குப்பைங்க, கிளற குப்பைகள்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கு. குப்பையை போட்டுக்கிட்டே இருக்காங்க, குப்பையை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ இப்படி கிருஷ்ணாவை மறந்து இருக்கிறது, இதுதான் மாயாவுடைய கவர்ச்சி. மாயா வந்து ஜீவாத்மா எப்படி நேற்று அன்னைக்கு மாயா பத்தி பேசிட்டு இருக்கோம், மாயா மருத்துவமனையை பத்தி பேச இல்லையா? மாயா மருத்துவமனையில எல்லா பேஷண்ட்ஸும் வந்து எப்படி இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாயா மருத்துவமனையில் இருக்கிற பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து காது இருந்து பிரயோஜனம் இல்லை, செவிடர்களா இருக்காங்க. அந்த காது வந்து பாம்பு புற்றோடைய ஓட்டம் மாதிரி. யாரு வந்து கிருஷ்ணாவை தவிர மற்ற விஷயங்களை கேட்கிறாங்களோ அவங்க காது வந்து பாம்பு புற்று ஓட்ட மாதிரி, அவன் காது இருந்தும் செவிடன் தான். ஏன்னா இந்த பௌதிகமான விஷயங்கள் அவங்க திருப்தி கொடுக்காது. நீங்க நல்லா பாருங்க, பௌதிகமான விஷயங்களை பத்தி அவங்க ஆர்வம் செலுத்தும் போது அப்படியே எது பரபரப்பா இருக்கோ அதுதான் கேட்பாங்க. கொஞ்ச நாள் வந்து ஒரு சினிமா நடிகரை பற்றி பரபரப்பா இருக்கும், அதை கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி வந்துடும், இதை விட்டுட்டு அந்த செய்திக்கு போவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொரு செய்தி வரும், இதை விட்டுட்டு அந்த செய்திக்கு போவாங்க. ஓ, அந்த அரசியல் தலைவர் இப்படி ஒரு அறிக்கை விட்டுட்டாரு, அப்படியா, அதை பற்றி கருத்துவாதம், அதை பற்றி கருத்தரங்கு, ஏன் அவர் அப்படி சொன்னாரு, அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு கொஞ்ச நாள் ஓடும். அது அப்படியே சமூகத்துல வந்து கொஞ்ச நாள் ட்ரெண்டிங் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு சினிமா நடிகர் தான் பேசுவாரு, இதை விட்டுட்டு அங்க போயிடுவாங்க. அப்படியே கொஞ்ச நாள் ட்ரெண்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு தலைவர் தான் பேசுவாரு, இதை விட்டுட்டு அங்க போயிடுவாங்க.
இப்படியே வந்து குப்பைகளை கிளறி கிளறி குப்பையை போடுவாங்க, அதை கிளறிட்டு இருப்பாங்க, இன்னொரு குப்பையை போடுவாங்க, அதை கிளறிட்டு இருப்பாங்க. இப்படியே தான் இந்த ஜட வாழ்க்கை. சோ மாயா மாயா வந்து எப்படி கவர்ந்து இழுக்குது, மாயா மக்கள் எப்படி கவர்ந்து இழுக்குதுன்னா, இந்த காது காது இந்த காது வந்து ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கு, வாய் வந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா உண்மையில மக்கள் எதை அதிகமா பயன்படுத்துறாங்க? காது அதிகமா பயன்படுத்துறாங்களா, வாய் அதிகமா பயன்படுத்துறாங்க? யாருமே கேட்க தயாரா இல்ல, எல்லாரும் பேசதான் தயாரா இருக்கு இல்லையா? யாருமே கேட்க தயாரா இல்ல. இருங்க நான் சொல்றதை கேளுங்க, நீங்க கொஞ்சம் இருங்க நான் சொல்றதை கேளுங்க. எல்லாருக்கும் பேசதான் பிடிச்சிருக்கு, கேட்க தயாரா இல்ல. எல்லா மக்களுக்கும் பேச பிடிச்சிருக்கு, கேட்க தயாரா இல்ல. அது பேசுறது ஆல் நான்சென்ஸ், எல்லாம் தேவையில்லை, கிருஷ்ணருக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். கிருஷ்ண பக்திக்கு கிருஷ்ண உணர்வுக்கு முன்னேற்றம் தராத விஷயங்கள் எல்லாமே வந்து கால விரைதான். அது வந்து ஆத்மா தற்கொலை, தன்னை தற்கொலை செய்துக்கிற சமம். ஒருத்தர் வந்து தன்னை தற்கொலை செய்துக்காக சமம். கிருஷ்ணரை தவிர வேற ஏதாவது பேசுறாங்க, கிருஷ்ணரை தவிர வேற ஏதாவது கேட்கிறாங்கன்னா தன்னை வந்து அவங்க தன் ஆன்மாவை இழக்கிறாங்க. ஜடம் மனித உடலை, மனித சரீரத்தை இழக்கிறாங்க. ஏன்னா இந்த பேசக்கூடிய சக்தியும் கேட்கும் திறன், என்ன விஷயங்களை பேசணும், எதை கேட்கணுங்கிற ஆற்றல், அதுக்கான அறிவு வந்து இறைவன் மனித சரீரத்துக்கு. விலங்குகளும் கேட்கும், விலங்குகளும் பேசும், அதுக்கு பாஷை இருக்கு, அதுக்கும் கேட்கும் திறன் இருக்கு. ஆனா மனிதனால மட்டும்தான் கிருஷ்ணா பற்றி கேட்க முடியும், கிருஷ்ணா பற்றி பேச முடியும். ஒரு ஆடோ மாடோ நாயோ பூனையோ கிருஷ்ணா பத்தி பேசாது, அதனால கிருஷ்ணரை பற்றி கேட்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மனித சரீரம் கிடைத்திருக்க அரிதான, ஆனா இந்த அரிதான மனித சரீரத்தை எடுத்து இந்த மக்கள் அறியாமையினால, மாயினுடைய கவர்ச்சியினால ஆயிரம் விஷயங்களை பத்தி கேட்கிறாங்க. அதான் நேற்று பக்தி யோக கிளாஸ்ல பேசிட்டு, ஏன் பரிசித் மகாராஜ கேட்கிறாரு, ஏன் குரு மகாராஜ் இந்த கிருஷ்ணோட லீலைகள் இவ்வளவு அழகா இருக்கே, இவ்வளவு அற்புதமா இருக்கே, பகவான் இவ்வளவு அழகழகா லீலைகள் பண்ணியிருக்காரு, இவ்வளவு அற்புதமான அதிசயங்கள் பண்ணியிருக்காரு, ஏன் மக்கள் இதை கேட்க ஆர்வம் காமிக்க மாட்டேங்கிறாங்க? கோயில்கள்ல போனா மணி அடிக்கிறாங்க, சுண்டல் கொடுக்குறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, ஓடிடுறாங்க. இல்ல கோயில்ல உட்கார்ந்து உலக கதை ஊர்க்கதை பேசிட்டு இருக்காங்க. ஏன் கிருஷ்ணா பற்றி கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன் கிருஷ்ணாவுடைய செய்திகளை பற்றி கேட்க ஆர்வம் காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பரிசித் மகாராஜ் ஆர்வமா கேட்கிறார். ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க? அப்ப சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாரு, சோத்ரு நிந்தாந்தி ராஜேந்திரா நாம் சந்தி சகசிரசு. அவங்க ஆயிரம் விஷயங்களை பற்றி விவாதம் செய்யறாங்க, வாதம் செய்யறாங்க. இந்த தலைவர் அப்படியே சொன்னாரு, அந்த தலைவர் என்ன பண்ணாரு, இந்த நடிகர் என்ன ஆனாரு, யாரு ஆட்சி பிடிக்க போறாங்க, யாரு படம் ரிலீஸ் ஆக போகுது, இங்க என்ன நடக்குது, இது எல்லாம் ஆயிரம் விஷயங்கள். அரசியல், சினிமா, சமூகம். ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம், ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம். நான் இந்த சரீரம் ஆத்மாங்கிறதே மறந்து போயிட்டேன். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு மறந்துட்டு தன்னை உடலோட அடையாளப்படுத்திக்கிட்டு இந்த உடல் சார்ந்த விஷயங்களை கேட்பதிலும் பேசுவதிலும் ஆர்வம் காமிக்கிறார். கிரகேஷு கிரகமேதினா ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம், கிரகேஷு கிரகமேதினா. அவங்க கிரகம்னா வீடு, கிரகேஷு கிரகமேதி, கிரகம் அமைதி, கிரகமே இதி அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தான் இந்த உடம்பு, நான் தான் இந்த வீடு, நான் இந்த உடம்பு, நான் இந்த வீடு, இது என் குடும்பம், இது என் சமுதாயம், இது என் இனம், என் மதம், என் மொழி, என் நாடு. இப்படி அவங்க சென்று இப்படி அவங்க தங்கள் வாழ்க்கைய முடிச்சுக்கிறாங்க. ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. அதனாலதான் பிரகலாத் மகாராஜா தன் தந்தையார் இடத்துல சொல்றாரு, ஹிரண்யகசிபுட்ட என்ன பண்ணணும், ஹித்பாத பாதம் கிரகம் அந்த கூபம், ஹித்பாத பாதம் கிரகம் அந்த கூபம். வீடு இருட்ட கிணறு, ஓ என் அருமை தந்தையே, தசாது மன்யே அசுர வரிய தேகினா, you are the best among the demons. உன்ன மாதிரி ஒரு அசுரனே இருக்க முடியாது, அதனால நீ அசுரனில் சிறந்தவர். தன் தந்தையாரை பத்தி சொல்லும்போது பிரகலாத் மகாராஜா அவர் அப்பான்னு சொல்லல, அசுரனிலே சிறந்தவனே
சாது மன்னியே அசுர வரிய தேகினா சதா சமுத்தி நதியா அசத் கிரகா அசத் கிரகா சத் கிரகா அசத் கிரகா. அசத் கிரகானா என்னது? உண்மை இல்லாத இடம், உண்மை இல்லாத வீடு. அப்ப சத்கிரகா உண்மையான வீடு எது? பகவானே திருப்பாதம். வீடு பேரு தமிழ்ல வீடு பேருன்னு சொல்லுவாங்க. வீடு பேர் அடைய வேண்டும். எந்த வீடு பேர் அடைய வேண்டும்? பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை அடைய வேண்டும். ஆனா இதை அறியாம அசுர குணம் படைச்சவங்க, ரஜோகுணம் தமோ குணத்தினால மாயினால கவர்ச்சி அடைஞ்சவங்க என்ன ஆகுறாங்க? ஹித்வாதபா அசத் கிரகா, அசத் கிரகா உண்மை இல்லாத வீடு. திரும்பி சொல்றாரு, ஹித்வாத பாதம் கிரகம் அந்த கூபம். வீடு இருண்ட கிணறு. இருண்ட கிணறுல போய் நிம்மதியா இருக்க முடியுமா? ஒருத்தர் இருண்ட கிணறுல விழுந்துட்டார். அப்படியே நடந்து வந்தவரு கண்ணு தெரியாம இருண்ட கிணறுல விழுந்துட்டார். இருண்ட கிணறுல விழுந்தவருக்கு என்ன கிடைக்குங்க? பால் அடைஞ்ச கிணறு, தண்ணியும் இல்ல, காத்தும் இல்ல, அப்புறம் அங்க வெளிச்சமும் இல்ல. ஒரே பயம். ஐயோ, இந்த இருண்ட கிணறுல விழுந்துட்டனே, நான் என்ன ஆவேன் அப்படின்னு பயம். ஏதா மிருகம் என்ன கொன்னுடுமா, இங்க பேய் பூதம் ஏதா இருக்குமா அப்படின்னு செத்து செத்து பொழைச்சு. இத்வாத பாதம் கிரகம் அந்த வனம் கதோ ஹரிபாஸ்ரேன. பிருந்தாவனத்துக்கு போங்க, பகவான் ஹரிக்கு சேவனம் பண்ணுங்க. அதனால இந்த உலகத்துல ஆயிரம் விஷயம் பேசுறான். தேவையில்லாதெல்லாம் உட்கார்ந்து சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருப்பான். மனித நாகரிகத்துக்கு முன்னேற்றத்தை பத்தி கூட சிந்திக்க மாட்டாங்க. மனித நாகரிகத்தோடைய முன்னேற்றத்தை பத்தி சரி ஓகே, பௌதிகத்தை எடுத்துக்குவோம். பௌதிகத்தை எடுத்துட்டா கூட மக்கள் பௌதிகத்துல கூட நம்ம எப்படி இங்க நிம்மதியா வாழ்றது, எப்படி நம்ம இந்த நாட்டினுடைய வளர்ச்சி ஓகே, ஆன்மீகம் அப்படி இருக்கட்டும் ஒரு பக்கம். பௌதிகம் எடுத்துட்டா கூட மக்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவோ நிம்மதிக்காகவோ அல்லது நன்மைக்காகவோ சிந்திக்கிறது இல்ல. தேவையில்லாத விஷயங்களை பேசுங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு சமூக வலைதளங்கள், சினிமா, அப்புறம் டிவி, அப்புறம் நியூஸ் பேப்பர், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். மீடியா இன்னைக்கு எப்படி இருக்கு? தேவையில்லாத விஷயங்களை பரபரப்பா போட்டுருவாங்க. நீங்க பாருங்க, நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ல போட்டுருவாங்க. ஆனா அந்த விஷயம் ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது. இந்த சினிமா நடிகரும் இந்த தலைவரும் திடீர் சந்திப்பு. அவங்க ஏதாவது ஏர்போர்ட்ல போகும்போது பார்த்திருப்பாங்க. ஆனா தலைப்பு எப்படி இருக்கும் தெரியுங்களா? தலைப்பு எப்படி இருக்கும்? இந்த சினிமா நடிகரும் இந்த தலைவரும் திடீர் சந்திப்பு. என்னவா? அந்த பேப்பர் வாங்கி படிப்பான். கடைசியில் ஒண்ணும் இல்ல, ஏர்போர்ட்ல போறவங்கள ஆய் சொல்லிட்டு போயிருப்பான். அவ்வளவுதான். ஏர்போர்ட் இது என்ன பரபரப்பு? மக்கள் மத்தியில தேவையில்லாத விஷயம் பரபரப்பு. இப்படி ஒரு பரபரப்பு ஏற்படுத்துவாங்க. எல்லாம் வயிற்று பிழைப்புக்காக, தன்னுடைய பேருக்காக, புகழுக்காக எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இந்த நடிகர் என்ன ஆனார், இந்த நடிகர் அரசியலுக்கு வருவாரா, இந்த அரசியல்வாதி என்ன ஆவார், இந்த சினிமா நடிகை என்ன ஆனாங்க, அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, சன்னி பைசா பிரயோஜனம் கிடையாது. 5 பைசா பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் வேற என்ன போடுவாங்க? எங்கேயோ திருட்டு நடந்திருக்கும். அது வேற சொல்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அது இன்னைக்கு மர்ம மனிதன் திடீரென்று நுழைந்தான், என்ன நடந்தது அப்படி எல்லாம் போட்டு பயங்கரமா. யார் அவர்? தங்கச்சங்கிலியை பறித்து திடீரென்று வீடு புகுந்து தங்கச்சங்கிலியை பறித்து சென்ற நபர் யார்? போலீஸ் விசாரணை. இப்படி எல்லாம் 5 பைசா பிரயோஜனம் இல்லை. இப்படி எல்லாம் வரும் நியூஸ் எல்லாம். அப்புறம் எங்கேயாவது நல்ல விஷயம் அதிசயமா ஒரு சின்ன ஓரமா, இந்த ஊர்ல தேர் திருவிழா நடக்கும் போது, இந்த ஊர்ல கோயில் கும்பாபிஷேகம் பண்றாங்க, இங்க சொற்பொழிவு பண்றாங்கிறத
எங்கேயாவது ஒரு துண்டு செய்தியா ஓரமா போட்டிருந்தா அது ஆச்சரியம் தான், அதிசயம் தான். இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளம், ஊடகம், சினிமா எல்லாம், நியூஸ் பேப்பர்லாம். சோ அப்ப என்ன நடக்குதுன்னா, இங்க ஆயிரம் பௌதிக விஷயங்கள். சரி, இதுதான் திருப்தி அடைறாங்களா? திருப்தியே கிடையாது. திருப்தி அடையறதே இல்லை. நாளுக்கு நாள் தேவையில்லாத செய்திகள், அதுல சண்டை சச்சரவு, தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள். இப்படியே மனுஷன் அவன் காது பாம்பு புத்தாயிடுச்சு, அவன் வாய் தவளை ஆயிடுச்சு. தவளை பண்ணும். என்ன பண்ணுனா, இன்னைக்கு இப்ப நம்ம இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு 2 நாள் தொடர்ந்து மழை பெய்ச்சதுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா தவளை வர ஆரம்பிச்சு. தவளை என்ன பண்ணும்? அப்படின்னு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? பாம்பே பாம்பே பாம்பே, நான் இங்கதான் இருக்கேன், வா வா வா, என்ன சாப்பிட்டுக்கோ. பாம்பு எங்கேயோ போற பாம்பு என்ன பண்ணும்? ஓ, இங்க ஒரு தவளை இருக்கு போல, சாப்பிடுவோம் அப்படின்னு தவளை சாப்பிடு. இதுதான் மக்களுடைய நிலைமை. மாயாவுடைய கவர்ச்சி, பௌதிக விஷயங்கள், தன்னை மறந்த ஆத்மா, ரஜோ குணம் தமோ குணத்தினால இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆரம்பிச்சு அதுல விரக்தி அடைய. என் தலைவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் ரசிகருக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய ஹீரோக்கு இப்படி ஆயிடுச்சு, அந்த ஹீரோயின் அப்படி ஆயிட்டாங்களே. 5 பைசா 5 பைசா கிடையாது. அவர்தான் லைஃப். சரி, இது பௌதிகமா? இந்த பௌதிகத்துல கேட்கறது பிரயோஜனமே இல்ல. இது காக்கைகள் கூட்டம். காக்கா என்ன பண்ணும்? குப்பை தொட்டி பக்கம் இருக்கு. காக்கா குப்பை தொட்டி பக்கத்துல இருந்து குப்பைகளை களையிட்டு அதுல காக்கா திருப்தி அடையுது. ஓ, இங்க நிறைய குப்பை இருக்கு, வாங்க வாங்க. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? அப்ப குப்பையில போறது காக்கா ஒன்னா போய் குப்பையில இருக்கு. காக்கா வச்சு நிறைய உதாரணம் சொல்லி. காக்கா ஒற்றுமையா இருக்கு, வெரி குட், நல்ல விஷயம் தான். ஆனா எங்க இருக்கு? குப்பை தொட்டியில இருக்கு. ஒன்னா இருக்கு கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கரெக்ட் தான், ஒன்னா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், நல்ல விஷயம் தான். ஆனா காக்கா மாதிரி இருக்க கூடாது. அன்னப்பறவை மாதிரி இருக்கு. பாகவதம் 2 பறவை உதாரணம் கொடுக்கு. பாகவதம் 2 பறவை எடுத்து உதாரணம் கொடுக்குது. காக்கா குப்பைகள் பக்கம் இருக்கும், அது கூட்டமா இருக்கும். அன்னப்பறவைகளும் கூட்டமா தெரியும், ஆனா அது குப்பை தொட்டி பக்கம் வராது. காக்கா எங்க போகும்? எங்க குப்பை தொட்டி இருக்கு, எங்க எச்சில் இருக்கு, எங்க எச்சில போட்டிருக்காங்க, எங்க குப்பை போடுறாங்க அப்படின்னு காக்கா அதை சேகரிச்சுக்கிட்டே இருக்கு. காக்கா என்ன பண்ணும்? குப்பைகளை சேகரிச்சுட்டே இருக்கு. அன்னப்பறவை என்ன பண்ணும்? எங்க தாமரைக்குள்ள இருக்குன்னு தேடும். எங்க தாமரைக்குள்ள இருக்கு, எங்க தாமரைப்பூ இருக்கு, அதுல போய் டைவடிக்கும். அப்ப அன்னப்பறவைகளை குப்பை தொட்டி பக்கம் பார்க்க முடியாது, காக்கைகளை தாமரை தடாகத்துல பார்க்க முடியாது. இனம் இனத்தோட தான் சேரும். இனம் இனத்தோட தான் சேரும். காக்கா கூட்டம் குப்பை தொட்டி பக்கம் இருக்கும், அன்னப்பறவைகள் தாமரை குளத்துல. சோ என்ன ஆயிடுச்சு? இந்த மாதிரி ஆயிரம் விஷயங்கள். இது பௌதிகமானது. இது ஜீவாத்மாவுக்கு திருப்தி தர்றதே இல்ல. இந்த செவிப்புலனுக்கு திருப்தி கொடுக்குது. ஏன்னா அவன் நினைக்கிறான், நான் இந்த உடம்பு, நான் அந்த உடல் நினைக்கும் போது அவரை பத்தி சொல்லுங்க, இவரை பத்தி காது அப்படி விரிஞ்சிடும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சத்சங்கத்துல எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்க. பாகவதம் கேட்கும்போது தூக்கம் வருது. பாகவதம் கேட்கும்போது தூக்கம் வருது. இதே நீங்க நேற்று கோயிலுக்கு வரல, உங்களை பத்தி அந்த பக்தர் இப்படி சொன்னாரு, 2 காது திறந்து தூக்கமே வராது. என்ன சொன்னாரு அவர் என்ன பத்தி சொல்லுங்க. இதுல ஏ டீம் பி டீம்ல இருப்பாங்க. அந்த டீம்ல உள்ளவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, இந்த டீம்ல உள்ளவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்க. காது அப்படி பெருசா, கண்ணு பெருசா, தூக்கமெல்லாம் போயிடுது. ஆனா கிருஷ்ணா பற்றி கேட்கும்போது தூக்கம். இதுதான் மாயாவுடைய பவர். சோ மாயாவுடைய பவர் என்னன்னா, கிருஷ்ணாவை பற்றி கேட்கும் போது என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது, அது டல் ஆகுது, தூங்குது. ஆனா அவர் என்ன ஆனாரு, இவர் என்ன ஆனாரு, நான் இல்லாதப்ப என்னை பத்தி என்ன பேசிட்டாங்க, காது அப்படியே திறந்துடும். தட் மீன்ஸ் அது காரணம் என்னன்னா, இந்த மனசு சாக்கடையில ஊறி போயிருக்கு. எஸ், சாக்கடையில ஊறி போயிடுச்சு. சாக்கடையில ஊறி
அதனால என்ன, நான் அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் ரசிக்குது, அது பிடிச்சிருக்கு. ஓ, இங்க பௌத்தியமா பேசுறாங்களா, உடனே சந்தோஷம் இல்லையா? ஒரு சினிமா பாட்டு பாடனே சந்தோஷம் ஆயிடுச்சு. கரெக்டா? அதே சமயம் ஸ்லோகம் படிக்கும் போது, ஐயோ இதை படிச்சு சொல்லணுமா, பழைய சினிமா பாட்டை பாடனோடனே உடனே ஞாபகம் வந்துருச்சு. ஆமாமா, இந்த படம் நான் பார்த்திருக்கேன், உடனே அந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சாங்க எல்லாம் இம்மிடியா டேட்டா வருது, டக் 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 தட்டி அப்படி மைண்ட்ல இருந்து எல்லாம் வெளியே வருது இல்லையா? ஒரு சினிமா பாட்டை கேட்ட உடனே இம்மிடியா அந்த ஹோல் சீன், அந்த சினிமாவில் உள்ள காட்சிகள், அங்க நடிச்சவங்க எல்லாம் டேட்டா வந்துடுறாங்க. பகவத்கீதை ஸ்லோகம் சொல்ல சொன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள், அதை எடுத்து கொடுங்க, அது எடுத்து கொடுத்தது அதுல வேற பாதி மறந்து போச்சு. இதுதான் மனசு. ஸோ இந்த மனசு சினிமா இந்த மாதிரி விஷயங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள் நகைச்சு போய் அது குலோப் ஜாமுன்ல சக்கரப்பாகுல குலோப் ஜாமுன் ஊறின மாதிரி ஊறி போயிடுச்சு, ஊறி போச்சு. அதனால இந்த பௌதிகமான விஷயங்கள் ஜட புலன்களுக்கு வேணா இன்பம் தர்றதா இருக்கலாம், ஆனா எப்பவுமே இது ஜட புலனுக்கு இன்பம் இல்லை. உடனே சொல்றாங்க, என்ன பாட்டு போட்டாங்க, போன படத்துல நல்ல பாட்டு போட்டாங்க, இப்ப இப்படி பாட்டு போட்டிருக்காங்க, எனக்கு பிடிக்கல. என்ன படம் எடுத்திருக்கிறாங்க, அவன் கோடிக்கணக்காக செலவு பண்ணி படம் எடுத்துட்டான், ஆனா மக்களுக்கு திருப்தி இல்லை. என்ன படம் எடுத்து வச்சிருக்காங்க, இப்படி பண்ணிட்டாங்களே, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, ஏமாத்திட்டாங்க, என் தலைவர் என்ன ஏமாத்திட்டாரு, இப்படி நடிச்சிருக்கலாம், அப்படி நடிச்சு கதையை தேர்ந்தெடுக்க தெரியல, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே. சோ இப்படி திருப்தி இல்ல, திருப்தியே இல்ல. எல்லாரும் திருப்திப்படுத்த முடியல. அப்போ பௌதிகமான விஷயங்கள் என்னைக்குமே எப்பவுமே எல்லோரையும் திருப்திப்படுத்தாது, எல்லோருக்கும் திருப்தி தராது. கேட்கிறவங்களுக்கு திருப்தி வராது, பேசுறவங்களுக்கு திருப்தி வராது. யாராவது பேசுவாங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்துல துபாயில இருக்கையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல சிங்கப்பூர்ல, புராணத்தை நிறுத்துங்க இல்லையா, கேட்க வராது, கேட்க தோணாது. அட என்னடா இவர் வரும்போதெல்லாம் தற்பெருமை பேசிட்டு இருக்காரு இல்லையா? சோ அதனால இந்த ஜட உலகத்துல இந்த மாதிரி விஷயங்கள் திருப்தி தர்றதில்லை, அதிருப்தி, அதிருப்தி தான். அரசியல் அதிருப்தி, சினிமா அதிருப்தி, பௌதிக விஷயங்கள் அதிருப்தி, எல்லாம் அதிருப்தி. சோ இது பௌதிகம். சோ அடுத்தது ஆன்மீகத்துல போனாலும், ஆன்மீகத்திலயும் ஆயிரம் விஷயங்கள் இருக்கு, ஆனா வியாசருக்கு திருப்தி தரல. கரெக்டா? வியாசதேவர் 4 வேதங்களை தொகுத்தார், 18 புராணங்கள் எழுதினார், 108 உபனிஷத்துகள் எழுதினார், பலநோக்கு செயல்கள், கர்ம காண்டம், ஞான காண்டம், பல்வேறு வழிபாடுகள் எல்லாத்தையும் எழுதினாரு. ஆனா வியாசருக்கு திருப்தி இல்ல, கிருஷ்ணா திருப்தி, அதாவது வியாசருக்கு திருப்தி இல்ல, என்னவோ அதிருப்தி. அவர் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருக்கு. என்னடா அது, கம்ப்ளீட் சாட்டிஸ்பேக்ஷன், கம்ப்ளீட் சாட்டிஸ்பேக்ஷனா முழு திருப்தி, பூர்ண திருப்தி இல்ல. ஆன்மீகத்துல, ஆன்மீக விஷயமாக பல்வேறு வேதங்களையும் புராணங்களையும் தொகுத்த வியாசர் அதிருப்தியில் இருந்தார். அப்போ ஆன்மீக விஷயங்களை செய்த வியாசருக்கே அதிருப்தினா, அப்ப பௌதிகமான விஷயங்களை என்ன சொல்ற? அப்பதான் வியாசர் ஒரு குழப்பத்துல இருக்காரு. ஏன் எனக்கு திருப்தி இல்லை, நான் 4 வேதங்களை தொகுத்துட்டேன், பெரிய சாதனை இது, சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம். அதனாலதான் அவருடைய குரு, வியாசருடைய குரு யாரு, நாரதர். நாரதர் வியாசரை பாராட்டுவார். அந்த பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல சாப்டர்ஸ்ல இருக்கு. நீங்க உண்மையை சொல்றவரு, நீங்க தூய்மையானவரு, நீங்க தவம் பண்றவரு, நீங்க ரொம்ப நேர்மையானவர், எல்லாம் வியாசர் புகழ்றார். தன்னுடைய சீடருடைய தெய்வீக குணத்தை அவர் குரு புகழ்றார். நாரதர் வியாசருடைய தெய்வீகமான குணத்தை புகழ்றாரு. நீங்க ரொம்ப புத்திசாலி, நீங்க உண்மையை பேசுறவரு, நீங்க தவம் பண்றவரு, சத்தியவிரதா, அது நிறைய வரும் அந்த வேர்டு, மறந்துட்டு அந்த ஸ்லோகம். சோ நாரதர் வியாசரை புகழ்ந்துட்டு, ஆனா என்ன பிரயோஜனம், நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யலையே, அதை விட்டுட்டீங்களே, அதை விட்டுட்டீங்க. நீங்க 4 வேதங்களுக்கு வியாக்கியானம் கொடுத்திருக்கீங்க, 18 புராணங்களுக்கு விளக்கம் எழுதி 18 புராணம் கொடுத்திருக்கீங்க, 108 உபனிஷத்து எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா என்ன பிரயோஜனம், நீங்க பகவான் கிருஷ்ணனுடைய தெய்வீகமான லீலைகள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் அதை நேரடியா வர்ணிக்கல. அதை நேரடியா வர்ணிக்காத வரைக்கும் உங்க ஆத்மா திருப்தி அடையாது, உங்களுக்கு திருப்தி வராது இல்லையா? ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்க எங்க வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட வாங்க,
கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கூட்டு, ஒரு பொரியல், அப்புறம் கொஞ்சம் சாதம், வடை எல்லாம் கொடுத்தது. ஆனப்ப என்ன சொல்லுவாங்க, என்ன விருந்து கூப்பிட்டு பாயாசம் கொடுக்கவே இல்லை. எனக்கு ஒரு பாயாசம் கொடுத்துருக்கலாமா, ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துருக்கலாமா, என்ன இப்படி பண்ணிட்டாங்க. விருதுன்னு பேர் வச்சாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டு எனக்கு ஒரு பாயாசம் கூட கொடுக்காம. அப்ப எங்க சுவை இருக்கு? பாயாசத்துக்கு தான் சுவை இருக்கு. சாதம் போட்டாங்க, சாம்பார் ஊத்துனாங்க, ரசம் ஊத்துனாங்க, வத்த குழம்பு கொடுத்தாங்க, மோர் குழம்பு கொடுத்தாங்க, அப்புறம் கூட்டு, பொரியல், அவியல் எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆனாலும் திருப்தி இல்லை. ஏதோ ஒரு குறை என்னன்னா ஸ்வீட் கொடுக்கல. ஸ்வீட் கொடுக்கல. அதனாலதான் கல்யாண வீட்டுல என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் சாங்கியத்துக்கு ஒரு ஸ்வீட் பரிமாறுவார். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்வீட் இருக்கு, கவலைப்படாதீங்க. ஸ்வீட் இருக்கு, கவலைப்படாதீங்க. எங்க வீட்டுல எல்லாம் மற்ற இதுல அப்படின்னு தெரியாது. எங்க வீட்டுல எல்லாம் கல்யாணம்னு வந்துச்சுன்னா முதல்ல பெரிய இலை போட்டு அது ஒரு ஸ்வீட் பாயாசம் வந்து ஒரு டிராப் வச்சு ஒரு சும்மா ஒரு ஸ்பூன் பாயாசம் வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இலையை போட்டு அதுல ஒரு ஸ்பூன் பாயாசம். அப்ப என்ன அர்த்தம்? ஓ இன்னைக்கு விருந்து இருக்கு. ஏன்னா பாயாசத்தை பார்த்த உடனே விருந்து இருக்கு கன்ஃபார்ம் இருக்கு. ஏன்னா அந்த அந்த விருந்துல அல்டிமேட் வந்து பாயாசம் இல்லையா? பாயாசம். அப்புறம் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயாசம். அந்த மாதிரிதான் வியாசர் வந்து கூட்டு பண்ணாரு, பொரியல் பண்ணாரு, ஆனா பாயாசம் வைக்காம. இந்த கூட்டு பொரியல் என்னது, எல்லாத்தையும் போட்டு உலப்புற, எல்லா காய்கறியும் போட்டு வேக வச்சு அது கூட்டு பொரியல். அந்த மாதிரிதான் வேதங்கள், புராணங்கள்லாம் மறைமுகமா பகவான் சொல்லிட்டு இருக்கு, நேரடியா சொல்லுது. சோ பகவானுடைய அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தம், ஹரி கதா அமிர்தம். எப்படி பாயாசத்தை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்களோ, சிலருக்கு கூட்டு பிடிக்காது. ஆனா பாயாசம் பிடிக்காதவங்க ரொம்ப கம்மி தான். யாராவது வாழ தெரியாதவங்க தான் பாயாசம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட தெரியாதவங்க வாழ தெரியாத பாயாசமே பிடிக்காது. அதுல இன்னைக்கு பல பேர் சுகர் வந்ததுனால பாயாசம் சாப்பிட மாட்டாங்க. நாக்குக்கு ருசி இருக்கு, கேக்குது, ஆனா செத்து போயிடும் பயம். சுகர் அதிகமாயி செத்து போயிட்டா என்ன பண்றது? பாயாசம் வேண்டாங்க, கொஞ்சம் போல கொஞ்சம் போல வச்சுட்டு போக, அது டேஸ்ட் பாருங்க இல்லையா? அப்போ இந்த வியாசதேவர் வந்து வேதங்கள், புராணங்கள்லாம் கூட்டுதான், கூட்டு பொரியல் தான். வேதம், புராணம், உபநிஷத்து எல்லாம் கூட்டு பொரியல் தான். அது யாரும் கவர்ல. இன்னைக்கு என்ன ஸ்வீட் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு என்ன பாயாசம் பண்ணிருக்காங்க, பால் பாயாசமா, பாசிப்பருப்பு பாயாசமா, இல்ல ஜவ்வரிசி பாயாசமா, இல்ல குலோப் ஜாமுன் போட்டிருக்காங்களா, ரசகுல்லாவா, என்ன கொடுக்க போறாங்க, ஸ்வீட் என்ன தராங்க, மில்க் பேடாவா, என்ன ஸ்வீட் தர போறாங்க? இல்ல கல்யாண வீட்டுல போனோடனே கிச்சன்ல போனா என்ன ஸ்வீட் இருக்குன்னு பார்ப்போம். ஜிலேபியா, மைசூர்பா, ரசகுல்லாவா, ஊட்டு பொரியல். அது எல்லா வீட்லயும் பண்றதுதானே, எல்லாருக்கும் எல்லா வீட்லயும் ஊட்டு பொரியல் எல்லாம் சாப்பிடுறதுதானே. இன்னைக்கு ஸ்வீட் என்ன ஸ்பெஷல் ஆகும்? அந்த மாதிரி வியாசதேவர் வந்து எல்லாமே எழுதினாரு, ஆனா அவருக்கு திருப்தி இல்ல. ஏன்னா பாயாசத்தை வைக்க விட்டாரு. அதான் கிருஷ்ணாவோட லீலை. கிருஷ்ண கதா அமிர்தம், ஹரிகதா அமிர்தம். அது பண்ணதுக்கு அப்புறம் தான் வியாசர் திருப்தி அடைஞ்சாரு. நாரதர் வந்து சொன்னாங்க, நீங்க கிருஷ்ணாவுடைய லீலைகளை பண்ண சொல்லுங்க. பகவானுடைய தெய்வீக லீலைகள், அவருடைய பல்வேறு அவதாரங்கள், அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள். அப்போ பாகவதம் எழுதினதுக்கு அப்புறம் தான் வியாசர் கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன். ஏ ஆத்மா சுப்ரசித்தி, அவருக்கு முழு திருப்தி வந்து. அதனால இந்த பொருளுடைய பிரபுபாத் மிக அழகா சொல்லியிருக்காரு. பகவான் பௌதிக உலகில் வந்து தோற்றும் பொழுது அவருடைய உன்னதமான நிலைகளை பற்றி விவரிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்த பிரம்மா இந்த பதத்தில் முயற்சிக்கிறார். இங்க பிரம்மா என்ன பண்றாரு? கிருஷ்ணா ஏன் இந்த ஜட உலகத்துல வராரு? ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா இந்த ஜட உலகத்துல ஏன் வராரு? அவருடைய தெய்வீக லீலைகள் என்ன? இதையெல்லாம் வந்து பிரம்மா வர்ணிக்க முயற்சி பண்றாரு. ஏன்னா அதுதான் பிரம்மாவுக்கு ஆனந்தம். இந்த ஜட உலகத்தை சிருஷ்டிக்கிறதுனால பிரம்மாவுக்கு ஆனந்தம் இல்லை. ஜட உலகத்தை சிருஷ்டிப்பு பண்றதுல பிரம்மாவுக்கு ஆனந்தம் இல்லை. அவருக்கு கிருஷ்ணாவுடைய கதைகளை பற்றி கேட்டது, பேசுறது ஆகும். ஓ, கிருஷ்ணா வந்து அவருடைய மகிமைகளை எனக்கு சொல்லியிருக்காரு, அதை நான் சொல்லணும். 4 ஸ்லோகத்துல கிருஷ்ணா சொன்னார். பிரம்மா வந்து ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களா நாரதன், அது அப்படியே நாரதர் கொடுக்குறாரு. நாரதர் என்ன பண்றாரு? அதே ஆர்வத்தோட அது வியாசர் கொடுக்குறாரு. வியாசர் அந்த கிருஷ்ணாவுடைய லீலைகளை கேட்ட உடனே அது ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களை எழுதுறாரு. இப்படி இந்த ஹரி கதா அமிர்தம்
அப்படியே வளர்ந்து வளர்ந்த ஊற்றுல வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஊற்று தண்ணி அந்த மாதிரி ஊற்று மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இன்பமூட்டும் செய்திகளை கேட்கக்கூடிய சுபாவம் இருக்கிறது. எனக்கு எது சந்தோஷம் கொடுக்கும்? சந்தோஷமான விஷயத்த சொல்லுங்க. துக்கமான செய்தி கேட்க யாரும் தயாரா இல்ல. ஆனா செய்தித்தாள்ல துக்கமான செய்தி தான். இன்னைக்கு மக்கள் தேடுறாங்க. மக்கள் வந்து செய்தித்தாள்கள், சமூக வலைதளங்கள்ல தேடுறாங்க. ஏதாவது சந்தோஷமான செய்தி இருக்கா? இல்ல. தினம் தினம் துக்கமான செய்தி. அங்க திருட்டு போயிருச்சு, இங்க கொலை நடந்தது, அங்க வந்து அவன் இவன் தூக்கிட்டு போயிட்டா, இவன் வைப்பு அவன் தேவையே இல்லை. அன்னெசரி. இந்த நடிகை யாரு கல்யாணம் பண்ணிட்டா, அந்த நடிகர் என்ன ஆனாரு? இப்படி இந்த ஜட இன்பத்துல அவங்க ஆனந்தமடைய சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றாங்க. பாருங்க, பிரபுபாதர் சொல்ல கஷ்டம் என்னவென்றால் அந்த செய்திகள் எல்லாம் கேட்பதால் ஒருவரும் மனப்பூர்வமா திருப்தி அடையிறதே இல்லை. அப்பா இந்த சினிமா பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு யாருமே சொல்ல. அப்படி ஒருத்தர் சொன்னான்னா அவன் முட்டாள் தான் அர்த்தம். ஏன்னா அது வாழ்க்கையில ஒரு பிரயோஜனம் கிடையாது, எந்த பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் இருக்காங்க. ஒரு சினிமாவே 50 தடவை 60 தடவை பார்த்து பைத்தியங்கள் அவங்க அதுல பைத்தியம். சோ இப்படி ஜீவாத்மாவின் இதயத்திற்கு அந்த செய்தி பொருந்தாதாக இருப்பதே இத்தகைய அதிருப்திக்கான காரணம். ஏன்னா இது ஆத்மாவுக்கு திருப்தி தர்றதில்ல. அதனாலதான் ஜீவாத்மாவுக்கு அதிருப்தி. என்னடா படம் எடுத்து வச்சிருக்காங்க, என்னடா செய்தி போட்டிருக்காங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு அதிருப்தி ஆகுற, அதிருப்தி அடைகிற. ஆனால் இந்த இலக்கியம் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ நாரத முனிவரால் சில வியாசதேவருக்கு உபதேசிக்கப்பட்டதை போன்று பகவான் லீலைகளை விவரிப்பதன் மூலமாக பொதுமக்களுக்கு மிக உயர்ந்த திருப்தியை வழங்குவதற்காக சில வியாசதேவரால் இது விசேஷமாக தயாரிக்கப்பட்டது. இன்னைக்கு விசேஷமா பாயசம் உண்டு, அந்த மாதிரிதான் விசேஷமா தயாரிக்கப்பட்டது. அதனாலதான் ஹரிகதா அமிர்தம், பாகவதா அமிர்தம், பாகவதம் அமிர்தம், சைதன்ய சரிதா அமிர்தம், சைதன்ய லீலை அமிர்தம், கிருஷ்ணாவுடைய லீலை அமிர்தம் விசேஷமா தயாரிக்கப்பட்டது. பகவானின் இத்தகைய லீலைகள் முக்கியமாக இருவகைப்பட்டவை. சோ பாகவதத்துல சிஷ்டி புலீலாவும் இருக்கு, அவருடைய பல்வேறு அவதார லீலைகள் இருக்கு. இதுல பக்தர் எதுல கவரப்படுறாங்க? சிஷ்டி புலீலாவை காட்டிலும் பகவானுடைய பல்வேறு அவதாரத்தின் லீலைகள். அந்த பல்வேறு அவதார லீலைகள்ல எதுல கவரப்படுறாங்க? கிருஷ்ணாவோட லீலை. அந்த கிருஷ்ணாவோட லீலையில எதுல கவலைப்படுறாங்க? பாண்டிய லீலை. தட் இஸ் பியூட்டி. அதுதான் அழகு. எவ்வளவு முறை கேட்டாலும் திரும்ப திரும்ப கேட்கிறோம், திரும்ப திரும்ப 1000 தடவை பேசினாலும் கேட்டாலும் சலிப்படைவதே இல்லை. கிறிஸ்தேராத்மநாத் யோகம் விபூதிம் ச ஜனார்தனா ஊய கதே திருப்திகி சொன்னதோ நாஸ்திமே அமிர்தம். கிருஷ்ணா உங்க வைபவங்களை சொல்லிக்கிட்டே இருங்க, அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, எனக்கு திகட்டுவதே இல்லை. யாருக்கு திகட்டல? பரிஷித் மகாராஜாவுக்கு திகட்டல, அர்ஜுனனுக்கு திகட்டல, சுகதேவ் கோஸ்வாமிக்கு திகட்டல. அதே போல நாமும் பாகவதம் கேட்க ஆரம்பிச்சிட்டா நமக்கும் திகட்டாரு. சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். 500 வருஷத்துக்கு முன்னாடி ஜெகநாத்பூரில் இருந்தாரு. சன்னியாசம் எடுத்துட்டு ஜெகநாத்பூர்ல தங்கி இருந்தார். தோட்டா கோபிநாத் டெம்பிள், தோட்டா கோபிநாதர் கோயில் கடற்கரை பக்கத்துல இருக்கு, யமேஸ்வர்ங்கிற இடத்துல இந்த கோயில் இப்போ இருக்கு. அங்க கதாதர் பண்டிதர் தங்கி இருந்தாரு. சைதன்ய மகாபிரபு கதாதர் கொடுத்த சேவை தினமும் பாகவதம் படிக்கணும். அப்போ மகாபிரபு பர்சனலா வந்து கேட்பாரு. சைதன்ய மகாபிரபு தினமும் பாகவதம் வந்து கேட்கிறாரு கதாதர்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு துருவ சரித்திரம் சொல்லுங்க, பிரகலாத சரித்திரம். 1 முறை 2 முறை இல்ல, 1000 முறை. சைதன்ய மகாபிரபு தினம் வராரு, துருவ சரித்திரம் சொல்லுங்க, தினம் வராரு, பிரகலாத சரித்திரம் சொல்லுங்க. இதே துருவ சரித்திரம் பிரகலாத சரித்திரம் திரும்ப 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 மகாபிரபு கேட்கிறாரு. அவருக்கு திகட்டவே இல்லை. அதான் பியூட்டி. எவ்வளவு தூரம் கேட்டாலும் சகிக்காது. நாமளும் வருஷம் நரசிம்ம சதுர்தசி கொண்டாடுறோம், ராமநவமி கொண்டாடுறோம், ஜென்மாஷ்டமி கொண்டாடுறோம். அதே கதைகள் தான். நரசிம்ம அவதாரம் பண்ணாரு, எண்ணிக்கசிபு வதம் பண்ணாரு, பிரகலாதட்ட அன்பு செஞ்சாரு, பிரகலாதர் பிரார்த்தனை பண்ணாரு, ராமர் வந்தாரு, ராவண வதம். இதெல்லாம் எப்பவுமே பேசிக்கிட்டே 24 மணி நேரம்
24 மணி நேரம் வந்து கிருஷ்ணாவுடைய கதைகளை பேசுறோம். 26 வருஷம் ஃபுல்லா பண்டிகை வருது. அதே பண்டிகை தான் திரும்ப திரும்ப வருது. அதே கதைகள் தான் பக்தர்கிட்ட இருந்து கேட்கிறோம். ஆனா திகட்டவில்லை. பேசுறவங்களுக்கும் திகட்டல, கேட்கறவங்களுக்கும் திகட்டல. அடுத்து தாமோதர் லீலையா? இது நமக்கு தெரிஞ்சது தானே. என்ன இன்னைக்கு இந்த தாமோதர் மாசம் வந்து தாமோதர் லீலையை சொல்ல போறாங்க. தெரிஞ்சது தானே. அப்படி தோணல. ஓ, இந்த பக்தர் தாமோதர் லீலை எப்படி சொல்ல போறாரு, அந்த பக்தர் ரொம்ப அழகா சொன்னாரு, இவர் எப்படி சொல்லுவாரு, ஓ இவரு அழகா சொல்றாரு, அந்த பக்தர் அழகா சொல்றாரு, இது கேட்க ரொம்ப அழகா இருக்கே. சோ இப்படி தாமோதரா கதைகளை, கிருஷ்ணாவோட லீலைகளை திரும்ப திரும்ப கேட்டாலும் திகட்டுறது இல்லை. 1000 முறை கேட்டாச்சு. நாமளும் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த எங்களை மாதிரி பேசுறவங்களுக்கு என்ன வேலை? கிருஷ்ணனுடைய கதைகளை பேசிட்டு தான் இருக்கோம். பரிசித்தோடைய சரித்திரத்தை பல தடவை பேசிட்டு இருக்கிறோம். ஆனா திகட்டவே இல்லை. ஐயோ, இன்னைக்கு என்ன புதுசா கதை சொல்லலாம், எல்லாமே சொன்ன கதையா இருக்கே, அப்படி தோணல. கேட்கிறவங்களுக்கும் ஓ இந்த கதையா, இது ஏற்கனவே கேட்டமே, அந்த பக்தர் அதான் சொன்னாரு, இவரு அதான், அப்படியும் தோணுது. ஓ இது நல்லா இருக்கே, பாருங்க இதுல எவ்வளவு அனுபவம், புதுசு புதுசா அனுபவம் வருது. அதே கதையை திரும்ப திரும்ப பேசுறாங்க, அதே விஷயத்த சொல்றாங்க. ஆனா கிருஷ்ணா நிறைய அனுபவம் கொடுத்துட்டே இருக்காரு. அது மட்டும் இல்ல, எனக்கு வந்து அந்த கதையை கேட்கும் போது ஆனந்தம் வருது. ஏன்னா இது கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டது. ஏன் ஆத்மா சுப்ரஷீததி, இதுதான் ஆத்மாவுக்கு பேரானந்தம் தரக்கூடியது. புத்தியில் தாழ்ந்தவர்கள் பௌதிக உலகில் உள்ள பகவானின் படைப்பு சக்தியின் அதிக அக்கறை கொண்டுள்ளனர். பகவான் உறவிலிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டிருப்பதால் விஞ்ஞான ஆராய்ச்சி என்ற பெயரில் படைப்பை பற்றிய பல விஞ்ஞான தத்துவ விளக்கங்களை அவர்கள் முன்வைக்கின்றனர். சோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு ஆர்வம் இருக்கு. விஞ்ஞானம் என்ன சொல்லுது, மருத்துவம் என்ன சொல்லுது, அது என்ன சொல்லுது, இது என்ன சொல்லுது. ஏன்னா இவங்க கிருஷ்ணரை மறந்து போயிட்டு ஆபர்ஷதானமாக. சோ பகவானுடைய பௌதிக சக்தியின் செயல் விளைவுகளால் படைப்பு சக்திகள் எவ்வாறு சேர்ந்தாற்போல் இயங்குகின்றன என்பதை பகவத் பக்தர் நன்கு அறிவார்கள். ஆகவே பௌதிக உலகில் பகவான் அவதரிக்கும் பொழுது அவர்கள் திவ்யமான நிலைகளில் பக்தர்கள் அதிக அக்கறை கொள்கின்றனர். அதனாலதான் இந்த சுகதேவ் கோஸ்வாமி பகவான் லீலைகளை பற்றி சொல்ல ஆர்வம் காமிக்கிறாரு. பரிசுத்த அதை கேட்கறதுல ஆர்வம். ஸ்ரீமத் பாகவதம் பகவானுடைய இத்தகைய லீலைகளை கொண்ட சரித்திரமாகும். மேலும் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதில் சிரத்தை கொள்பவர்கள் தங்கள் இதயங்களில் சேகரிக்கப்பட்ட பௌதிக அழுக்குகளை நீக்கி விடுகின்றனர். சோ அதனால கிருஷ்ணரை பத்தி கேட்டா என்னென்ன பெனிஃபிட், ஏன் ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்கணும், பகவான் நம்பிக்கை அதிகரிக்கும். அந்த நம்பிக்கை விசுவாசமா மாறும். அப்புறம் இதயத்துல அழுக்குகள், இந்த தேவையில்லாத குப்பைங்கள்லாம் கிளீன் ஆயிடும். காமம், கோபம், பேராசை, கோபம், பயம், சோகம், அறியாமை எல்லாம் அழுக்குகள் நீங்குது. பகவான் மேல விசுவாசம் அதிகரிக்குது. இதயத்துல அழுக்குகள் நீங்குது. பக்தியில உற்சாகம் பிறக்குது, ஆர்வம் அதிகரிக்குது. அப்புறம் பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு, கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு. நான் இந்த உடலில் ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன் என்பதை உணர்றதுக்கான வாய்ப்பு. இப்படி சொல்லிட்டே போலாம். அவ்வளவு நன்மை. இதே ஒரு பௌதிக விஷயம் எடுத்து இதுல எனக்கு ஒரு நன்மை இருக்குன்னு ஒருத்தர் சொல்ல சொல்லுவாங்க. இதே வந்து ஹரே கிருஷ்ணா, இதே ஒரு பௌதிக விஷயத்தை எடுத்துட்டு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு இதுல உள்ள நன்மை இருக்குது. ஒருத்தருக்கு நன்மை கிடையாது. ஒருத்தருக்கு நன்மை கிடையாது. சொல்றவங்க கேட்கறவங்க யாருக்குமே நன்மை கிடையாது. ஆனா கிருஷ்ணாவுடைய கதைகள் எடுத்துட்டோம்னா அதை சொல்றவங்க கேட்கறவங்க எல்லாருக்கும் நன்மை. அச்சிதா மத்கத பிராணா மோதயந்த பரஸ்பரம் கதையந்த சமா நித்தியம் துஷந்தி சாரமண்டிச்சா. மச்சித்தா எனது பக்தர் எனது நினைவுல, என்னுடைய சிந்தனையில, மத்கத பிராணா தனது வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணம் செய்து, தங்களது வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணம் செய்து, போதையந்த பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொண்டு கேட்பவர் பேசுவர் இருவருமே பேரானந்தம் அடைகிறார். துச்சந்தி சாரமண்டிச்சா. ஒருவேளை இதுல பேரானந்தம் இல்லைன்னா பரிசித் மகாராஜா சாப்பிடாம உட்கார்ந்து கேட்க தயாரா இருப்பாரு. கிருஷ்ணாவுடைய கதைகளை கேட்பதுல பேரானந்தம் இல்லைன்னு சொன்னா பரிசித் மகாராஜா இன்னொரு முடிவு எடுத்திருக்க மாட்டாரு கிருஷ்ணா பற்றி கேட்கணும்னு. அது வந்து பேசுறதுனால வந்து எனக்கு பேரானந்தம் தராது அப்படின்னா சுகதேவ் கோஸ்வாமி இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாரு. இது ஓகே ஓகே. இப்போ ஒருவர் கேட்கிறாரு, ஒருத்தர் பேசுறாரு. அப்போ பரிசித் மகாராஜா நினைக்கிறாரு கிருஷ்ணரை பற்றி கேட்கறதா எனக்கு பூர்ண ஆனந்தம் தரும், கிருஷ்ணா பற்றி கேட்கறதுனாலதான் இந்த பிறப்பிறப்புல விடுபட முடியும், கிருஷ்ணா பற்றி கேட்டாதான் எனக்கு அவர் மேல அன்பு அதிகரிக்கும், கிருஷ்ணா பற்றி கேட்டாதான் அவருக்கு மேல பிரேமம் வரும், அவருக்கு மேல கிருஷ்ணா பற்றி கேட்டாதான் நான் இந்த ஜட கலங்கத்திலிருந்து விடுபடுவேன்.
கிருஷ்ணா பற்றி கேட்டாதான் எனக்கு வந்து இந்த அனர்த்தங்கள் என்னை விட்டு போகும். அதனால பரீட்சித் மகாராஜா கிருஷ்ணாவை பற்றி கேட்கறது அதிக அக்கறை காமிக்கிறாரு. அவர் வந்து இதுதான் தன்னுடைய லைஃப்ல வந்து எண்ட் ஆஃப் த போர்ஷன், அவருக்கு மரணத்தின் தருவாயில இந்த முடிவு எடுக்கிறாருன்னா அப்ப எவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லையா? மரணத்தின் தருவாயில கிருஷ்ணரை பற்றி கேட்கணுங்கிற முடிவு எடுக்கிறாருன்னா அப்ப எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு, எவ்வளவு இம்பார்ட்டன்ட். சோ சுகதேவ் கோஸ்வாமியும் தயங்கல. ஓ பரீட்சித்து, நான் ஒரு மணி நேரம் கிளாஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், இல்ல போய் வேலை பார்த்துட்டு வரேன், இல்ல தூங்கிட்டு வரேன். நோ, சும்மா ஃபார்மாலிட்டிக்கல். அங்க பாகவதம், அங்க கிருஷ்ணாவுடைய கதைகளை பேசுனது ஃபார்மாலிட்டிக்கல். ஏதோ ஒரு சரி பாகவதமா சரி கொஞ்ச நேரம் பேசினாங்க, பிரசாத டைம் ஆச்சு, கிளாஸ் போயிட்டே இருக்கேன். சோ பேசுறவங்களும் பிரசாதத்தை பத்தி திங்க் பண்ணல, கேட்கறவங்களும் பிரசாதத்தை பத்தி திங்க் பண்ணல. பசி, ஏக்கம், தாகம், கவலை எதுவுமே இல்லை. பரீட்சித் மகாராஜாவுக்கும் சுகதேவ் கோஸ்வாமியும் பாகவதம் பேசும்போது கேட்கும்போது பசி, ஏக்கம், தாகம், கவலை, நாங்க எங்க இருக்கிறோம், சுத்தி என்ன நடக்குது, எதை பத்தி துளி கூட அக்கறை இல்லை பௌதி விஷயம். அவங்க அப்படியே அதுல உள்ள நுழைஞ்சு அதுல ஆழத்துக்கு போனாங்க. சோ அப்போ பேசுறது வந்து கஷ்டமா இருந்தா சுகதேவ் கோஸ்வாமி இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாரு. ஓ 7 நாள் பேசணுமா? நமக்கெல்லாம் வந்து 70 செகண்ட் உட்கார்ந்து கேட்கறது பெரிய விஷயம். 1 மணி நேரம் பேசுறதுக்கு 1 மணி நேரம் கேட்கறதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கு. ஆனா 7 நாள் இடைவிடாம ஒன்றுத்துக்கு எந்திரிச்சு போல, சாப்பிடுறது, தூங்குறது, பசி, ஏக்கம், சிம்பிளி குளோரிஃபை, வெறுமனே பகவானுடைய புகழ். அப்போ இது எவ்வளவு முக்கியமானதா இருந்தா, எவ்வளவு பேரானந்தம் தரக்கூடியதா இருந்தா இந்த விஷயத்தை அவங்க 2 பேரும் பண்ணுவாங்க. இது இந்த 2 பேர் மட்டுமல்ல, அங்க சுத்தி பெரும் முனிவர்கள், ரிஷிகள்லாம் இருக்காங்க. அவங்களும் அமர்ந்திருக்காங்க. ஓ இங்க அற்புதமா அவங்க கேள்விப்பட்டாங்க. ஓ பரீட்சித் மகாராஜா துறவரம் போயிட்டாரு, அங்க போகணும், அவரை பார்க்கணும்னு வராங்க. அங்க ஆயிரக்கணக்கான முனிவர்கள் கூடியிருக்காங்க. அங்க சுகதேவ் கோஸ்வாமி வந்தோடனே பின் டிராப் சைலண்ட், அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. சிந்தனை எங்கேயும் போல, இங்க திரும்புறது, அங்க திரும்புறது, அதை பாக்குறது, இதை பாக்குறது, தூங்குறது, பின்னாடி என்ன நடக்குது, முன்னாடி யார் வரா, எதையுமே பார்க்க. நம்ம பாகவதம் கிளாஸ்ல பாருங்க, அப்படியே உட்காருவாங்க, கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, அப்படியே செவுத்துல சாஞ்சு பள்ளி மாதிரி ஒட்டிக்குவாங்க, அப்புறம் டைமை பார்ப்பாங்க, அப்புறம் வந்து காதை நோண்டுவாங்க, அப்புறம் மூக்கு நோண்டுவாங்க, பல்ல நோண்டுவாங்க, அப்புறம் யாரு வராங்கன்னு பார்ப்பாங்க. கம்ப்ளீட் டிஸ்ட்ராக்ஷன், அந்த கான்சென்ட்ரேஷனே இருக்காது. தட் மீன்ஸ் என்னன்னா, எனக்கு இன்னும் கிருஷ்ணா பற்றி கேட்கல, நான் சுவையை வளர்த்துக்கல. எப்ப வந்து நான் கிருஷ்ணா பத்தி கேட்கும்போது பேசும்போதும் நேரம், இடம், காலம் எல்லாம் நான் மறக்கணும், அப்பதான் எனக்கு இந்த சுவை வந்து அதான் டேஸ்ட். சரி, கல்யாண வீட்டுக்கு போன பாயசம் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், பாயசம் இவ்வளவுதான் அவங்க ரியலைசேஷன். ஆனா இன்னொருத்தர் சொல்றாரு, அந்த மாதிரி பாயசம் நான் சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப சுவையா இருந்தது, அது இன்னும் நாட்டிலே இருக்கு, அதுல நான் மறக்கவே இல்லை அப்படின்னு அதை ரியலைஸ் பண்ணிருக்காரு. அந்த பாயாசத்தோட சுவையை வந்து அனுபவிச்சிருக்கு. ஒரு டிராப், ஒரு இது தொண்டைக்குள்ள இறங்கும் போது அந்த சுவையை அவர் உணர்ற. அந்த மாதிரி நாம கிருஷ்ணாவுடைய கதையை உணரணும். கிருஷ்ணாவுடைய அமிர்தத்தை பருகணும். கிருஷ்ண கர்ண ரசாயன கதா, இந்த கிருஷ்ண கதை வந்து காதுல ஊத்துனுங்கிறார் கபிலதேவர். தேவகூதி தாயார் என்ன சொல்றாங்க, பகவானுடைய பக்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கர்ணம்னா காது, இந்த காதுக்குள்ள கிருஷ்ண கதைங்கிற ரச அமிர்தம், அந்த ரசத்தை ஊத்துனுது. அதுக்குதான் இந்த காது. தேவையில்லாத விஷயங்கள் போது காது மூடிடணும், தேவைப்படும் போது கிருஷ்ணா பத்தி போது காது திறக்கும். ஆமை கூட்டுக்குள்ள போற மாதிரி கிருஷ்ணா சொல்றா இல்லையா, ஆமை வந்து புலன்கள் தேவைக்குதான் வெளியிடும், தேவையில்லாத உள்ள எடுத்து. அதனால வேற யாராவது கிருஷ்ணரை தவிர ஏதாவது பேசுறது, அப்படியா எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் அப்படி ஒண்ணு இல்லையே, நான் கிருஷ்ணரை பத்தி கேட்டு பாகவத அப்படியே டாபிக். உங்களுக்கு தெரியுமா அந்த டிவோட்டி என்ன பண்ணாரு, உங்களுக்கு தெரியுமா அந்த அவர் என்ன செஞ்சாரு, அப்படியா எனக்கு ஒன்றும் தெரியாது, நேற்று நான் பாகவத கிளாஸ்ல போயிருந்தேன், இதை பத்தி பேசினாங்க, இதை பத்தி கேட்டு இருந்தாங்க அப்படின்னு அப்படியே டாபிக். அவ்வளவுதான். அதனால அந்த சபையில இந்த முனிவர்கள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், இவங்க கிருஷ்ணா பற்றி கேட்பதுல
தலைப்படைய வைத்த கடைத்தெருவில் 1001 மூடத்தனமான இலக்கியங்கள் இருக்கலாம். ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் சிரத்தை கொண்டுள்ள ஒருவர் இத்தகைய மூடத்தனமான இலக்கியங்களில் உள்ள ஆர்வத்தை முற்றிலும் இழந்து விடுகிறார். முன்னெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். குமுத, ஆனந்த விட, கல்கி, 1000 புக்கு இருக்கு. ஜூபி, ஆவி என்னெல்லாமோ வருது இல்லையா? ஆனா இப்ப பாருங்க, அதை வாங்கி படிக்கணும்னு தோண மாட்டேங்குது. யார் ஒருத்தர் பாகவதம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த குப்பைகள் மேல இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா பாகவதம் தாமரை பூ இருக்கிற மகரந்தம், தாமரை தடாகத்தில் தாமரை பூ இருக்கிற மகரந்த மாதிரி பாகவதம் அன்னப்பறவை அதை சுவைக்க ஆரம்பிக்குது. அதனால குப்பை பக்கம் போகாது. இவ்வாறாக பகவானின் அவதாரங்களை பற்றிய உன்னத அமிர்தத்தை நாரதர் அருந்த வேண்டும் என்பதற்காக பிரம்மா அவற்றை விளக்கி கூற முயற்சிக்கிறார். இப்ப சொல்றவரும் அருந்துறாரு, கேட்கிறவரு. அதுதான் நெக்டர், அமிர்தம். சோ ஒருத்தருக்கு பாயாசம் கொடுக்குறோம், பாயாசத்தை வாங்கி சாப்பிட்றவங்க தான் திருப்தி அடைவாங்க. பாருங்க, இதுதான் பௌதிகத்துக்கும் ஆன்மீகத்துக்குள்ள வித்தியாசம். நான் அழகா ஒரு பாயாசம் பண்ணேன். இந்த பாயாசத்தை பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பாயாசத்தை குடிச்சா நீங்க திருப்தி அடைவீங்க. ஆனா கிருஷ்ண கதா பேசுறவங்க கேட்கறவங்க 2 பேருமே திருப்தி அடைகிறாங்க. பாயாசத்தை வச்சவங்களும் திருப்தி அடைகிறாங்க, பாயாசத்தை சாப்பிட்டவங்களும் திருப்தி அடைகிறாங்க. அதுதான் பியூட்டி. ஹரே கிருஷ்ண. இதுதான் பியூட்டி. என்ன பியூட்டி? பாயாசத்தை வச்சவங்களும் சந்தோஷமானாங்க, கேட்கிறவங்களும் சந்தோஷம். அதனால நாம கிருஷ்ணாவுடைய கதை எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறோமோ, பாகவதம் எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறோமோ, படிக்கிறோமோ, பேசுறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நன்மை நன்மை நன்மை, 1000 மடங்கு நன்மை. ஒரு முறை ஒரு பத்திரிகை நிருபர் பக்தி சித்தாந்த மகாராஜ் கேட்டார், நாங்க பத்திரிகை நடத்துறோம்னா அதுல 1000 விஷயம் போடுறோம். அரசியல், சமுதாயம், சினிமா, நாடகம், 1000 விஷயம் இருக்கு. சாமிஜி, நீங்க என்ன பத்திரிகை நடத்திட்டு? நான் கேள்விப்பட்டு நீங்க பத்திரிகை நடத்துறீங்க. பக்தி சித்தாந்த மகாராஜ் சொன்னாரு, பக்தி சித்தாந்த மகாராஜ் சச்சினத் கோஷன் பத்திரிகை, அவங்க அப்பா தொடங்கிய பத்திரிகை, அதை அவர் கண்டினியூ பண்ணிட்டு நடத்திட்டு இருந்தார். அப்போ ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன செய்தி இருக்கு போடுறதுக்கு? நாங்க ஜட உலகத்துல 1000 விஷயம் வச்சிருக்கோம். சினிமா, அரசியல், சமூகம், டிராமா, 1008 விஷயம் இருக்கு. நீங்க, நான் கேள்விப்பட்ட நீங்க பத்திரிகை நடத்துறீங்கன்னு, நீங்க போடுறதுக்கு என்ன இருக்கு? பக்தி சித்தாந்த மகாராஜ் சொன்னாரு, எங்களுக்கு 1000 லட்சக்கணக்கான விஷயம் இருக்கு. எங்களுக்கு ஒரு பத்திரிகை எல்லாம் பத்தாது. நாங்க நடத்துற ஒரு பத்திரிகை பத்தாது. எங்களால 1000கணக்கான பத்திரிகை நடத்த முடியும். ஏன்னா கிருஷ்ணா அவ்வளவு லீலைகள் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணாவுக்கு 1000 நாமங்கள் இருக்கு. கிருஷ்ணா 1000 லீலைகள் பண்ணியிருக்காங்க. அந்த லீலைகளை எல்லையற்றது. அது எழுதுறதுக்கும் விநியோகிக்கிறது பத்திரிகையே பத்தாது. அதுக்கு பேப்பரும் பத்தாது, பத்திரிகையும் பத்தாது, 1-2 பிரஸ் பத்தாது. 100கணக்கான பிரஸ்கள் இருக்கு, 1000கணக்கான பிரஸ்கள். அதாவது பிரகத் மிருதங்கா, பிரகத் மிருதங்கா, பெரிய மிருதங்கம். சோ பக்தி சித்தாந்த மகாராஜ் சொல்றாரு, கிருஷ்ணாவோட லீலை எல்லையற்றது. அதனால நீங்களாம் என்ன பத்திரிகை நடத்துறீங்க? உங்களால பத்திரிகை செய்தி சேகரிச்சுதான் போட முடியும். ஆனா இங்க 1000 விஷயங்கள் ஆல்ரெடி கிருஷ்ணா லீலைகள் பண்ணியிருக்காரு. அதை சொல்றதுக்கும் எழுதுறதுக்கும் எங்களுக்கு நேரம் பத்தல. 24 நேரம் பத்தாது கிருஷ்ணாவோட லீலைகளை வர்ணிக்கிறது. அதான் இங்க படிச்சுட்டே வரோம். யாரால கிருஷ்ணாவோட லீலைகளை சொல்லி முடிக்க முடியும்? பிரம்மானால புரிஞ்சுக்க முடியல, ஆனந்தனால புரிஞ்சுக்க முடியல, வர்ணிக்க முடியல, எல்லையற்றது. அப்போ இந்த அமிர்தம் இதை பருகுவதால நம்ம இதயம் தூய்மை அடையுது. எல்லாமே பெனிஃபிட் தான். இங்க எல்லாமே பெனிஃபிட் தான். டிஸ்சாட்டிஸ்பாக்சன் பேச்சுக்கு இங்க அதிருப்திங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. எந்த பக்தராவது நான் கிருஷ்ணாவுடைய கதை கேட்ட போர் அடிச்சுன்னு சொல்லுவாங்க? ராமாயணம் கேட்ட போர் அடிச்சது? நோ. 1000 திரும்ப திரும்ப ராமாயணம் கேட்டாலும், திரும்ப திரும்ப பாகவதம் படிச்சாலும் அது நிறைவடைவதில்லை. மேலும் மேலும் கேட்டுட்டே இருக்கணும், படிக்கணும்னு தோணும். அதான் ஒரு பியூட்டி. அதே ஸ்லோகம், அதே லீலை, அதே திரும்ப திரும்ப படிச்சாலும் திரும்ப திரும்ப பிரபா சொல்றாரு, புதிய அனுபவங்களை கொடுத்துட்டே இருக்கும். ஆனந்தம் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆனந்தாமுதி வந்தனம், இது ஆனந்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால எவ்வளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்திக்கிறோமோ அவ்வளவு நம்ம ஆத்மாவோட அந்த ஆனந்தம், இந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கணும். ஹரே கிருஷ்ணா.
அதுதான் இங்க பிரம்மா வந்து ரொம்ப உற்சாகமா சொல்ல போற நாரதட்ட வந்து பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள் லீலைகள் மகிமைகள்லாம் சொல்றதுல பிரம்மா பேரானந்தம் அடையும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கோபால் கி